Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.3ல இரண்டாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். கீழ்க்கண்ட ஒவ்வொரு சோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீசிமா காண்க. மீசிமா கேக்குறாங்க. நமக்கு f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, மீபேவாவும் கொடுத்திருக்காங்க. நம்ம மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So, இதுல f of a ன்னு எடுத்துக்கலாம். a தான இருக்கு. So, f of a is equal to a square plus 4a minus 12 and g of a is equal to a square minus 5a plus 6. அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க மீபேவா a minus 2 நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ f of a into g of a is equal to மீபேவா into மீசிமா. நமக்கு தேவை மீசிமா தான். ஸோ மீசிமா is equal to இது இந்த f மீபேவாவை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனில் வந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் போட போகிறோம். f of a into g of a divided by மீபேவா is equal to f of a என்ன கண்டுபிடிச்சோம். f of a ஃபஸ்ட்டு காரணி பிரிச்சுக்கலாம். f of a காரணி பிரிச்சுக்கலாமா இல்லை அப்படியே போட்டுக்கலாமா? அப்படியே ஃபஸ்ட்டு போடுவோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 4a minus 12 இது f of a ஓட வருது. g of a வந்து a ஸ்கொயர் minus 5a plus 6 divided by a minus 2. ஸோ இதை ஃபேக்டர்ஸாக பிரிச்சுக்கலாம். பெருக்குனா நமக்கு 12 வரணும், கூட்டினா நமக்கு 4 வரணும். பெருக்குனா -12 கூட்டினா +4 6 2 12 6 2 12 சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டால் இந்த வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ பாருங்கள் இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 இருக்குது. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 6a மைனஸ் 2a மைனஸ் 12 இது ரெண்டுத்துலேருந்து ஒரு ஏவை வெளில எடுத்துக்கலாமா? ஏவை வெளில எடுத்துலாம் a ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்துலேருந்தும் ஒரு 2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா -2 வெளில எடுத்துட்டா a ப்ளஸ் 6 கிடைக்கும். இப்போ a ப்ளஸ் 6ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கிது. அடுத்தது a மைனஸ் 2ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கிது. அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ a ப்ளஸ் 6 அண்ட் a மைனஸ் 2 இப்போ ஒரு ஃபேக்டர் கிடைச்சிச்சு இன்டூ இதை பிரித்தா பெருக்குனா 6 கூட்டினா -5 பெருக்குனா 6 கூட்டினா -5 3 2 6 இல்லையா. ஸோ பெருக்குனா 6 கூட்டினா -5னா -3 -2 ஸோ 3 2 6. ஸோ இது எப்படி கிடைக்கும் பாருங்கள். a மைனஸ் 3 அடுத்தது a மைனஸ் 2ன்னு கிடைக்கும் டிவைடட் பை a மைனஸ் 2. ஒரு a மைனஸ் 2க்கு இன்னொரு a மைனஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி என்ன இருக்கும் அதுதான் நமக்கு மீசிமாவில் வரும். மீதி இருக்கிறது என்னது? a ப்ளஸ் 6 அடுத்தது a மைனஸ் 3 a மைனஸ் 2 இதுதான் நமக்கு மீசிமாவில் கிடைக்கிற வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். x பவர் 4 மைனஸ் 27a கியூப் x x மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீபேவா x மைனஸ் 3a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, மீபேவா கொடுத்துட்டாங்க. ஸோ f of x equal to x power 4 minus 27a cube into x. இது எப்படி எழுதலாம் பாருங்களேன். இது ரெண்டுத்துலேயும் இந்த காமனாக ஒரு எக்ஸை வெளில எடுத்துக்கலாமா? எக்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குங்க? ஒரு எக்ஸ் கியூப் இருக்குமா? மைனஸ் 27a கியூப்னு இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். இதையுமே நம்ம சுருக்கலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கியூபிக் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 3 9 9 3 27 இல்லையா. ஸோ 3 இந்த a த ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். இது f of x ஓட வேல்யூ. சரிங்களா? இது f of x உடைய வேல்யூ. அடுத்து g of x எழுத போகிறோம். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். a கியூப் மைனஸ் b கியூபில் தானே இருக்குது. இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மில் தான் நமக்கு தெரியுமே. a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபார்மில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். a மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மீன்ஸ் எக்ஸ் இன்ட்டு 3a எக்ஸ் இன்ட்டு 3a. இப்போ 3a எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் b ஸ்கொயர் மீன்ஸ் 9a ஸ்கொயர். இப்போ f ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது g ஆஃப் எக்ஸ். g ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்படியே நம்ம பிரித்து போட வேண்டியது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இதை பிரித்து போட போகிறோம். சரிங்களா? போடலாமா? இல்லை இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மீபேவா என்ன கொடுத்துருக்காங்க? மீபேவா வந்து எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? மீசிமா இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ் இன்டூ g ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மீபேவா. அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மீபேவா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். இது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மீபேவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3a. ஸோ எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கோ அதுதான் மீசிமா. ஸோ மீசிமா இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸு, அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். இதுதான் மீசிமாவுடைய வேல்யூ. சரிங்களா? இதோட செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.